மனம் பேரி யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியலை அப்படின்னு சொன்னால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மனம் பேரி யாருன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அதுக்கு முதல்ல பார்த்தீங்களா இருந்தால் நேற்றைய தினம் தங்கலையில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஐஸ் ரைடு ஒன்று செய்திருக்கிறாங்க. இந்த போதைப் பொருள் பிடிச்சிருக்கிறாங்க. 635 கிலோ போதைப் பொருட்கள் கிடைச்சிருக்குது. அது மட்டும் இல்லாமல் 5 பிஸ்டோல்கள், ஒரு T-56 துவக்கு, 115 தோட்டாக்கள், ஒரு கைபோம்பு, இந்த மாதிரி பல விஷயங்கள்லாம் அங்கே கிடைக்கப்பட்டிருக்குது. இப்போ இது தொடர்பாக நாங்கள் நேற்று பேசலாம்னு எடுத்துட்டு பிறகு இதை இன்னும் கொஞ்சம் அலசி ஆராய்ஞ்சிட்டு தெளிவான முறையில் மக்களுக்கு கொடுக்கலாம்ன்றதுக்காக வேண்டி இன்றைக்கு இதை பேசுறதுக்கு வந்திருக்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா இருந்தால் நேற்றைய தினம் தென்னிலங்கையில் தென்னிலங்கையில் அதுவும் தங்காலை பிரதேசத்தில் வச்சு தான் இந்த போதைப் பொருட்கள்லாம் எடுத்திருக்கிறாங்க. இந்த போதைப் பொருட்கள் நீங்கள் பார்த்தீங்களா இருந்தால் 3 லொரிகளுக்குள்ளே இருந்து போதைப்பொருள் மட்டும் இல்லாமல் ஆயுதங்களும் கிடைச்சிருக்குது. ஆயுதங்களை ரைட் பண்ணுறதுக்கு போகல, போதைப் பொருளை தான் பிடிக்க போயிருந்தாங்க. இருந்தாலும் ஆயுதங்கள் போனஸாகவே கிடைச்சிருக்குது. இப்போது அனுரகுமார் திசாநாயக்க ஜனாதிபதி அவர்கள் நியமித்த பிரியந்த வீரசூரிய இருக்கிறாரு, இப்போ போலீஸ் மாதிபராக இருக்கிறாரு. அவருடைய கட்டளைக்கு இணங்க தெற்கில் இருக்கக்கூடிய தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய ஒரு சிரேஷ்ட போலீஸ் அதிகாரி கிட்ட வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க, இப்படி ஒரு ரைடு ஒன்று இருக்குது, இந்த இடத்துக்கு போங்க அப்படின்ற அவருடைய கட்டளைக்கு இணங்க இவங்க ஒரு சுற்று வளைப்பு ஒன்று மேற்கொண்டிருக்கிறாங்க. அந்த சுற்று வளைப்பில் பார்த்தீங்களா இருந்தால் லொரிகளுக்குள்ள போதைப் பொருட்கள் கிடைச்சிருக்குது. 635 கிலோன்னு தான் இதுவரைக்கும் ரிப்போர்ட் ஆகியிருக்குது. அதனுடைய நூலுக்கு அதனுடைய கிலோ எத்தனை வரும் அப்படின்றத நம்ம பிறகு நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த வீடியோவில். சரி, அது அப்படி இருக்க ஆயுதங்களும் கிடைச்சிருக்குது. இது என்ன விஷயம்னு பார்த்தீங்களா இருந்தால் மனம் பேரி தம்பி இருக்கிறாரே, மனம் பேரி தம்பி அவர்கள் இப்போது ஜெயிலுக்குள்ளே இருக்கிறாரு. அவரை வச்சு அங்கே என்ன செய்கிறாங்கண்டா, குத்தி கொடைஞ்சி அவர்கிட்ட இருந்து உண்மைகள் எல்லாம் வெளியாக்கி கொண்டிருக்கிறாங்க போலீஸ். விளையாட்டு தானே, அவரை விசாரித்து கொண்டிருக்கிறாங்க, தடுப்பு காவலில் வச்சு விசாரித்து கொண்டிருக்கிறாங்க. இப்படி விசாரிக்கிற சந்தர்ப்பத்தில் இவருடைய கட்டளைக்குனங்க இவருடைய ஒரு நண்பருடைய வீட்டுக்கு பின்னுக்கு நீங்க போயிட்டு தோண்டினீங்களாக இருந்தா அதுக்குள்ள ஆயுதங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அங்க போய் தோண்டி பார்க்கும்போது 115 தோட்டாக்கள் கிடைச்சிருக்குது. அது மட்டும் இல்லாம கோல்டு தங்கம் பூசப்பட்ட 2 மெகசின், T-56 துப்பாக்கிக்குரிய 2 மெகசினும் அவங்க எடுத்திருக்கிறாங்க. எனவே பெக்கோ சமணன் சொல்லப்படக்கூடிய பாதாள உலக கோஷ்டி இருக்குது, அந்த கோஷ்டிக்கு அதாவது பெக்கோ சமனுடைய அடியாட்களுக்கு ஆயுதம் வழங்கினது இந்த மனம் பேரி அவர்கள் தான் அப்படின்ற விஷயங்கள்லாம் சொல்லப்படுது. இதற்கிடையில் பார்த்தீங்களா இருந்தால் தென்னிலங்கையில் 3 பேர் மர்மமான முறையில் சாகடிக்கப்பட்டிருக்கிறாங்க, கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க, அங்கே இறந்து போயிருக்கிறாங்க. அந்த இறப்புக்கு எதுக்கும் இந்த ஐஸ் போதைகள் சம்பந்தமாக வெளியால் சொல்லிடுவாங்களோ அப்படின்றதுக்காக வேண்டி கொலை செய்திருக்கலாம் அப்படின்ற ஒரு சந்தேகம் ஒன்று ஏற்படுது. இந்த நிலைமையில் பார்த்தீங்களா இருந்தா இந்த இறந்து போனவர் யாருன்னு பார்த்தீங்களா, இறந்து போனவர்களில் ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் நம்மட இவங்க இருக்கிறாங்க தானே, அதாவது இந்த ஐஸ் போதைப் பொருட்கள் எல்லாம் இங்கே கொண்டு வந்தது யாருன்னு பார்த்தீங்களாக இருந்தால் உனாகூர்வே சாந்த கலுசாகர அப்படின்னு சொல்லப்படக்கூடியவர்கள் கடல் வழியாக என்ன செய்திருக்காங்கன்னா இந்த ஐஸ் போதைப் பொருட்களை இங்கே இலங்கை கொண்டு வந்ததாக தகவல்கள் வெளியாகி இருக்குது. இந்த உனாகூர்வே சாந்த இருக்கிறாரு, அவருடைய ஒரு நண்பரான ஒருத்தர் ஒரு ஹோட்டல் வச்சிருக்கிறாரு. அந்த ஹோட்டலில் வேலை செய்த ஒருத்தர் தான் இந்த இறந்து போன ஒருத்தரில் அடங்குறாரு. விளங்கிட்டா? அப்போது இந்த உனாகூர்வே சாந்த இருக்கிறார் தானே, அவருக்கும் அந்த ஹோட்டலுக்கும் சம்பந்தம் இருக்குது. இந்த ஹோட்டல் தங்களையில் அமைஞ்சிருக்குது. இந்த ஹோட்டலில் ஒரு பிரபலமான அரசியல்வாதி, விளங்கிட்டா, ஒரு பிரபலமான அரசியல்வாதியினுடைய ஒரு மகன் இருக்கிறாரு. அந்த மகனாருடைய பெயரும் அடிபடுது. என்னன்னு பார்த்தீங்களா இருந்தா அந்த ஹோட்டலுக்கு இவர் போய் இந்த தண்ணியில் சறுக்கி விளையாடுவாங்க தெரியுமா, தண்ணி சர்க்கஸ் காட்டுவாங்க, இந்த தண்ணியில் சறுக்கி விளையாடுறதுக்காக வேண்டி அவர் அந்த ஹோட்டலுக்கு போயிருக்கிறாரு. அந்த ஹோட்டலில் ஒரு ஜூஸும் குடிச்சிட்டு தான், விளங்கிட்டா, ஒரு ட்ரிங்க் ஒன்று, ஒரு ஜூஸ் ஒன்று குடிச்சிட்டு தான் அவர் அங்கே போயிட்டு இந்த மாதிரி விளையாடினதாக எல்லாம் விஷயங்கள் வெளியாக இருக்குது. அந்த ஏரியாக்குள்ளே போலீஸாக்கள் போகிறதுக்கு தடை செய்யப்பட்டிருக்குதாம் அந்த காலத்தில் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அப்போது ஆரம்ப காலத்தில் இந்த ஹோட்டல்காராக்கள் இந்த இவங்கள் எல்லாம் முன்னாள் அரசியல்வாதிகளோட சம்பந்தப்பட்ட முன்னாள் அரசாங்கத்தோட சம்பந்தப்பட்டவர்களாக இருக்கிறாங்க. இந்த சந்தர்ப்பத்தில் பார்த்தீங்களா இருந்தால் நம்மளோட மனம்பேரி இருக்கிறாரு. மனம்பேரி யாருன்னு தெரியுமா? அவரும் ஒரு முன்னாள் போலீஸ் கான்ஸ்டபிளாக இருந்திருக்கிறார். விளங்கிட்டா, முன்னாள் போலீஸ் கான்ஸ்டபிளாக இருக்கிறார். அதுக்கும் மேல் மிச்சமாக போலீஸ் இன்டெலிஜென்ட்டில் அவர் வேலை செய்த ஒருத்தராக இருக்கிறார். இப்படி வேலை செய்த ஒருத்தர் என்ன செய்தார்னா, ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன இருக்குதானே, அதாவது மஹிந்த ராஜபக்ஷ அவர்களுடைய கட்சி அல்லது நாமல் ராஜபக்ஷ அவர்களுடைய கட்சி அல்லது பெசில் ராஜபக்ஷன்னு சொல்லலாம் அல்லது கோட்டாபே ராஜபக்ஷன்னு சொல்லலாம். இப்படி ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன, விளங்கிட்டா, ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியில் இவரும் இணைந்து இவர் அங்கே அந்த
பிரதேச சபை உறுப்பினராகவும் இவர் அங்கே இருந்திருக்கிறார் அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. எனவே இந்த போதைப் பொருட்கள் எல்லாம் கிடைச்சதுங்கன்னு பார்த்தீங்கன்னா தங்கல்லையில். அப்போது மஹிந்த ராஜபக்ஷ அவர்களுடைய கால்டன் வீடு எங்கே இருக்குது? தங்கல்லையில் தான் இருக்குது, அப்படியா இல்லையா? அப்போ தங்கல்லாம் இருக்குது. ஆனால் மணம்பேரியோட ஊரங்கன்னு பார்த்தீங்களா இருந்தால் அதுவும் தங்கல்ல தான். தங்கல்ல தலாகம அப்படின்னு சொல்லப்படுது. அப்படியாப்பட்ட இடத்துல இருந்த இந்த மணம்பேரி அவர்கள் இப்போ ஜெயிலுக்குள்ளே இருந்துட்டு, இப்போ தடுப்பு காவலில் இருந்துட்டு ஒவ்வொன்றா வெளியில் கொண்டு வராரு. கொண்டு வரும்போது பார்த்தா மித்தனியையில் ஐஸ் செய்கிறதுக்கான ரசாயன பொருட்களில் இருந்து ஐஸ் செய்கிறதுக்கு தேவையான மொத்த மூலப்பொருட்களில் இருந்து எல்லா பொருட்களும் வெளியாகுது. கண்டெய்னராக கொண்டு வந்து ஐஸ் எல்லாம் முறைக்கிற விஷயங்கள்லாம் இதுக்குள்ளே பதிவாகி இருக்குது. அதே மாதிரி தங்கல்ல பகுதியில் நேற்றைய தினம் என்ன செய்திருக்காங்கன்னு சொன்னால் 3 லொரிக்குள்ளே பிடிச்சிருக்கிறாங்க. விளங்கிட்டா? ஒரு லொரிக்குள்ளே என்னது இந்த இது இருக்குது தானே, ஓட்டமெலன் அல்ல வத்தப்பழம் அல்லது ஓட்டமெலன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஓட்டமெலன் இருக்குது தானே, அது ஏற்றிட்டு போன அந்த லொரிக்குள்ளே ஓட்டமெலன் ஏற்றிப்பட்டிருக்குது. அதுக்கு அங்காள பக்கம் பார்த்தீங்களா இருந்தால் சின்ன சின்ன இந்த பலகைகள்லாம் அடுக்கி அதுக்கு கீழே இந்த மாதிரியான ஐஸ் எல்லாம் பிடிச்சி வச்சுருந்துருக்காங்க. அதுக்கு பிறகு இன்னும் ஒரு லொரிக்குள்ளேயும் கொஞ்சம் பிடிச்சிருக்கிறாங்க. அடுத்த லொரிக்குள்ளே பார்த்தா அதுக்குள்ளே ஆயுதங்களும் இருந்திருக்குது. விளங்கிட்டா? இப்போது இந்த ஆயுதங்கள், இந்த போதைப் பொருட்கள், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இப்போ வெளியாகிறது எங்கேருந்து? தங்காலை இருந்து, தென்னிலங்கையிலிருந்து. அப்போ தென்னிலங்கைக்கு சொந்தக்கார மகாராஜா யாரு? மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் தான். இப்போ அங்கே தானே போனார், தங்களை வீட்டுக்கு தானே போனார். அப்போது யுத்தத்தை நிறுத்தின வீரன், அப்படி செய்தவர் இப்படி செய்தவர் என்று சொன்ன இவருடைய ஊருக்குள்ளே தான் ஐஸ் தயாரிக்கிறதுக்காக வேண்டி ரசாயன கூடமே இருந்திருக்குது. விளையாட்டு ஐஸ் தயாரிக்கிறதுக்குரிய ரசாயன கூடம் இருக்கிறதே என்னது தென்னிலங்கையில் தான் இருந்திருக்குது. அப்படியேப்பட்ட சந்தர்ப்பத்தில் இப்போ போதைப் பொருட்களும் கிடைக்கிறது அங்கேருந்து தான். இப்போது அரச தகவலின் அடிப்படையில் நமக்கு தெரிய வர விஷயம் என்னென்னு சொன்னால், இவங்க நேற்று பிடிச்சது 635 கிலோ போதைப்பொருள். விளையாட்டு தானே 635 கிலோ போதைப்பொருளும், துப்பாக்கிகளில் வந்துட்டு 5 பிஸ்டோல்கள் கிடைக்கப்பட்டிருக்குது. அதே மாதிரி ஒரு TMR துப்பாக்கி கிடைக்கப்பட்டிருக்குது. 115 தோட்டாக்கள் கிடைக்கப்பட்டிருக்குது. ஒரு ஹேண்ட் பாம், ஒரு கைக்குண்டு கிடைக்கப்பட்டிருக்குது. இவ்வளோதான் தகவல் வெளியாக இருக்குது. இப்போ நம்ம நூலுக்கு சும்மா பின்னி பெடல் எடுத்து அது எத்தனை கிலோ போதைப் பொருள் நாங்கள் பார்த்துடலாம். நமக்கு வந்திருக்கிற இந்த இன்டெலிஜென்ட் ரிப்போர்ட் படி சரியான விஷயத்தை பார்த்தீங்களா இருந்தால் 3 லொரிக்குள்ளே செக் பண்ணாங்க தானே நேற்று. அதாவது பிரியந்த வீரசூரிய அவர்களுடைய இந்த கட்டளைக்கு இணங்க தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய ஒரு சிரேஷ்ட போலீஸ் அதிகாரியாக இருக்கக்கூடிய கித்சிரி ஜெயலத் அவர்கள் மேற்கொண்ட இந்த ரைடில் வந்துட்டு பிடிப்பட்ட விஷயங்கள் தான் இது. இவங்க 3 லொரியை செக் பண்ணியிருக்கிறாங்க. அதில் ஒரு பெரிய லொரி மீன் ஏற்றி போகிற லொரியிலிருந்து, அந்த வத்தப்பழம் ஏற்றி போகிற லொரியிலிருந்து மற்ற சின்ன லொரி ஒன்று இருந்திருக்குது. இப்போ அதிகமாக இந்த ஐஸ் போதைப் பொருட்களை கொண்டு போகிறது எதுக்குள்ளன்னு பார்த்தீங்களா இருந்தால் இந்த மீன் ஏற்றி போகிற இந்த ஐஸ், அதாவது ஐஸ்ன்னு சொன்னால் என்னது, அது கூலர் விளையாட்டு தானே, அந்த கூலரில் தான் ஏற்றி கொண்டு போயிருக்கிறாங்க. சரி, இந்த நிலைமையில் முதலாவது லொரியை நீங்கள் பார்த்தீங்களா இருந்தால் இதுக்குள்ளே ஹெரோயின் 115 கிலோ 720 கிராம். எத்தனை? 115 கிலோவும் 720 கிராமும் ஹெரோயின் இருந்திருக்குது. அதே மாதிரி ஐஸ் போதைப் பொருள் 94 கிலோவும் 570 கிராமும் இருந்திருக்குது. அதே மாதிரி ரெண்டாவது லொரியை பார்த்தீங்களா இருந்தால் 168 கிலோ ஹெரோயின், 168 கிலோவும் 694 கிராமும் ஹெரோயின் இருந்திருக்குது. ஐஸ் வந்துட்டு 319 கிலோவும் 220 கிராமும் அப்படின்னு சொல்லப்படுது. மற்ற லொரிக்குள்ளே வந்துட்டு எதுவுமே என்னது ஹெரோயின் எதுவுமே கிடைக்கல. இருந்தாலும் அதுக்குள்ள ஐஸ் 6 கிலோவும் 970 கிராமும் இருந்திருக்குது. மொத்தமாக நீங்கள் பார்த்தீங்களா இருந்தால் இந்த இதுக்குள்ளே வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்களா, இந்த மொத்த தொகையை நீங்கள் பார்த்தீங்களா இருந்தால் ஐஸினுடைய, அதாவது ஹெரோயினுடைய கிலோ வந்துட்டு 284 கிலோவும் 414 கிராமாக இருக்குது. ஐஸ் போதைப் பொருள் 420 கிலோவும் 760 கிராமாக இருந்திருக்குது. மொத்தமாக பார்த்தோமாக இருந்தால் 705 கிலோவும் 174 கிராமும் வருது. விளங்கிட்டா? அப்போது 635 கிலோ இல்லை, மொத்தமாக இருந்திருக்கிறது 705 கிலோவும் 174 கிராமும். சரியா? நூலுக்கு சிம்பிளாக நாங்கள் பார்த்துருக்குறோம். விளையாட்டு தானே? அப்போ இந்த சந்தர்ப்பத்தில் மணம்பேரி வாயை திறந்ததன் காரணமாக மணம்பேரியோட வாக்குமூலத்துக்கு ஏற்ப என்ன செய்திருக்காங்கன்னு சொன்னால் பலவிதமான தோண்டல்களையும் ஒவ்வொரு இடங்களையும் போய்ட்டு சர்ச் பண்ணியிருக்கிறாங்க. சர்ச் பண்ண சந்தர்ப்பத்தில் இப்படிப்பட்ட விஷயங்கள் நடந்திருக்குது. எனவே இந்த ஐஸ் போதைக்கு சம்மந்தப்பட்ட, இந்த ஐஸ் கொடுக்கக்கூடிய, இந்த ஆயுதங்களை சப்ளை பண்ண இப்படியாப்பட்ட ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள், முன்னாள் போலீஸ் கான்ஸ்டபிள், முன்னாள் பிரதேச சபை உறுப்பினராக இருக்கிறார். இப்படியாப்பட்ட ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனையினுடைய ஒரு
உறுப்பினராக இருக்கிறார். என்னது ராஜபக்ஷ பரம்பரைகளுடைய கட்சியில் வந்த ஒரு உறுப்பினராக இருக்கிறார். இப்படியாப்பட்ட ஒரு தம்பி ரைட்டா, மனம் பேரி தம்பி. இந்த தம்பி இவ்வளோ வேலை பார்க்குறதுக்கும் இடம் கொடுத்துருப்பாங்களா இல்லை தெரியாமல் இருந்திருக்குமா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மக்களே?